இந்தியா பாகிஸ்தான் அந்த திரைப்படத்தோட விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். படம் மாதிரியே வந்து ரொம்ப போட்டு அதே மதியம் போட்டு இழுக்காமல் ரொம்ப லேயர்ஸ் ஆராயாமல் இதில் இருக்கிற சமுதாய கருத்தெல்லாம் ஆராயாமல் சிம்பிளாக அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ரொம்ப ஜாலியான ஒரு பிளாட்டுங்க. 2 லாயர்ஸு அவங்களுக்குள்ளே வந்து முட்டல் மோதல், அதுக்காண்டி அவங்க பிடிக்கிற கேஸு, அந்த கேஸில் வந்து கேஸுக்கு பின்னாடி இருக்கிற கேஸு, அதில் வர பிரச்சனைகள் அப்படின்ட்டு வந்து ஒரு ஜாலியாக போகிற ஒரு படம். ரொம்ப எமோஷனலாக நம்மளை போட்டு மண்டையெல்லாம் குழப்ப ட்ரை பண்ணாமல் மக்களை வந்து நல்லா வந்து திருப்திப்படுத்தி வெளியே அனுப்பணும் அப்படின்னு வந்து டைரக்டர் ஆனந்த் அவர்கள், விஜய் ஆண்டனி அவர்களாம் நினச்சதங்காட்டிக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபஸ்ட்லேருந்து வந்து கிளியராக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக படத்தை பார்க்கும்போது தெரியுதுங்க. நீங்கள் வந்து மேக்கிங் வைஸ் வந்து அந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த ஸ்டண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த ஃபில்டர் இருக்கா, அதெல்லாம் இல்லைங்க. ஒரு சாதாரண ஒரு தமிழ் படம், அவ்வளோதான். மேக்கிங் வைஸும் சரி, டான்ஸ் ஆகட்டும், பாட்டாகட்டும், எல்லாமே வந்து நம்ம பழைய படங்கள் பார்த்து அந்த சாயல்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த பிளாட் யூனிக்காக இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இந்த படத்திற்கு. அதுபோக வந்து விஜய் ஆண்டனி வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சும்மா படம் பூரா வந்து அதே வந்து லவ் எல்லாம் பண்ணாமல், ஏன்னா ரொமான்ஸ் வந்து அவருடைய ஸ்ட்ராங் இது இல்லை அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஒரு கோவமான சீனில் தான் டக்குன்னு நடிச்சிடற அப்படி. ஆனால் ஒரு ரொமான்ஸாக ஒரு காமெடியாக ட்ரை பண்ணும்போது பண்ணுறாரு. பட் இதுதான் ஃபஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறப்போ வந்து அந்த தெரியுது. 3 படம் நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுல வந்து கொஞ்சம் தெரியுது. மேபி அடுத்த படம் கரெக்ட் பண்ணிக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் ஆண்டனி வந்து பண்ண ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது வந்து அந்த டீம், அந்த ஒரு சூப்பரான ஒரு டீமை வந்து ஹையர் பண்ணுது. எனக்கு ரொம்ப பிடிச்சது யோகி பாபு, அந்த பனிமுஞ்சி வாயன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இதில் யாமருக்கு பயமில்லை, அவர், எம்எஸ் பாஸ்கர், பசுபதி, அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. என்னென்னா என்னென்னமோ எவ்வளவோ காசை போட்டு 18 கோடி 19 கோடி போட்டு எடுத்த படங்கள், திருப்பி 1 கோடி கூட வராத படங்கள், பல படங்கள் இருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலையில் தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி வந்து ஆர்டிஸ்ட் கம்மி சம்பளம் வாங்குகிற நல்ல சூப்பரான ஆர்டிஸ்ட் இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு ஹீரோவாக பார்க்காம ஒரு சீனாக படத்தை வந்து படத்தில் இத்தனை சீன் இத்தனை ஷாட் இருக்குது, அதுக்கு வந்து யாரை வச்சா வந்து படம் ஃபுல்லாக நம்ம சிரிக்க வைக்க முடியும், என்டர்டெயின் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு அந்த ஆங்கிளை வந்து டைரக்டர்கள் யோசித்தால் பல வெற்றி படங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் நான் கண்கூடாக பார்த்தேன். பார்த்தீங்கன்னா பசுபதியும், எம்எஸ் பாஸ்கரும், நீங்கள் மனோபாலாவும், யோகி பாபுவும், மற்றவங்க எல்லாரும் வந்து டீமை பார்க்கும்போது, ஜெகனும் எல்லாரும் டீமை பார்க்கும்போது ஏங்க ஒரு 20 நிமிஷம் வந்து சிரிப்புனா அன்கண்ட்ரோலபிள் லாஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா. நான் இத்தனைக்கும் பார்த்தது மெட்ராஸில் சத்யம் தேட்டரில். இங்கேயே அப்படின்னா நம்ம ஊர் சைட்லலாம் வந்து குமரி சிரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஜோக்குகள் ஜாலியாக, அதாங்க ரொம்ப ஜட்ஜெல்லாம் பண்ணக்கூடாது. உட்காந்து பார்த்துட்டு இது பெண்ணடிமைத்தனமா, இது வந்து இந்த ஷாப்பிங் மால் வந்து இது வந்து பன்னாட்டு இது வந்து சப்போர்ட் பண்ணதா, அந்த லெவலுக்கெல்லாம் பார்க்குறவங்களாம் அந்த படமே பார்க்கக்கூடாது. கம்மன் வந்து டிக்கெட் வாங்காமல் வெளில உட்காந்து டிவியில் பார்க்குறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். பட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகிற ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக நரேட் பண்ணப்பட்டிருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்திற்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்க முடியாத காமெடி, சிரிச்சு அப்படின்னா கண்ணில் தண்ணி வந்து இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு ஒரு 20 நிமிஷம் வந்து விடாமல் சிரிக்க வைத்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக முடியும். அதே மாதிரி படம் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் மிகப்பெரிய நெகட்டிவெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சும்மா சாதாரண கதை அப்படி ஜாலியாக நகருது. அது அங்கங்கே காமெடி எலிமெண்ட்ஸ் நடுவில் வச்சு ஒரு கரெக்டான என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ். ஒரு ஃபேமிலியோட 4 பேர் போய் உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்னா எதுவும் மூஞ்சி சுளிக்காமல் ஒரு குடும்ப பொம்பளைங்க போனாங்கன்னா உட்காந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு வர அளவுக்கு வந்து இருக்குது. அதுக்கு வந்து விஜய் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு சாதாரண ரசிகனை வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா நாம் இப்படி தான் நம்மளாம் வளர்ந்துருக்குறோம். ஏன்னா ஊர் சைடில் வளர்ந்து வரவர் இப்போ தான் வந்து மெட்ராஸில் வந்து சரி நடிகர் ஆகிட்டாரோ இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாரோ வரணும். பட் அந்த ரசனை அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியுது. ஓகே, மக்களுக்கு ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு கிரியேட் பண்ணோம்னா என்ன பிடிக்குது, எது செட் பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து விஜய் ஆண்டனிக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அவரை வந்து இன்னும் மென்மேலும் பல இடங்களுக்கு எடுத்து போகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த சந்தேகமே இல்லைங்க. இதில் வந்து டிபார்ட்மெண்ட்டாக போகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு படமாக பார்க்கையில் வந்து ஒரு வெளில வரும்போது அந்த கொடுத்த 100 ரூபாய் 80 ரூபாய் இல்லை 120 ரூபா அப்படிங்கிறது வந்து வேஸ்ட்டாக போகலை அப்படின்ட்டு வெளில வருவோம். அதுதான் இந்த படத்துடைய வெற்றியாக இருக்கும். இதுதான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்தில் கூட வெற்றிப்பட செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். வெளில வந்தால் மச்சான் நல்லா இருக்குது, செம்ம சிரிப்பு வச்சு அப்படின்ட்டு தான் எல்லாம் வெளில வருவாங்க. அதுக்கு வந்து ஒரு ஷூரிட்டி. போய் பாருங்கள் கண்டிப்பாக ஜாலியாக. எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் போய் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த குரூப் நீங்களாக இருந்தால் போய் பாருங்கள். இது ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருந்தால் போய் பார்க்காதீங்க. 1000 குறை சொல்லிட்டு வருவீங்க. வாட் இஸ் திஸ் சினிமா, தட் கை ஹேஸ் டுக் திஸ் சினிமா அண்ட் இட் வாஸ் ஸோ பெட்டர் அப்படின்ட்டு வருவீங்க. ஸோ பார்க்காதீங்க. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து 5க்கு 3.5 தருவேன். அதாவது மேக்கிங் அந்த கோஷன்ட்லாம் இல்லை, என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட்டுக்கு மட்டும் அந்த 3.5. ஏன்னா கொடுத்த டிக்கெட்டுக்கு இது ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறங்காட்டிக்கு. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடியவர்கள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.